நல்ல காரியங்களை செய்யும் பொழுது நீங்கள் வலக்கரத்தை முற்படுத்துங்கள், வலக்கரத்தால் உண்ணுங்கள், இடக்கரத்தை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று தனித்தனியாக பிரித்து பிரித்து எச்சரிக்கை செய்ததனுடைய நோக்கம் என்ன? இடக்கரத்தால் எதை செய்கின்றோம், எதற்காக முற்படுத்துமாறு பணிக்கப்பட்டிருக்கின்றோம்? சில சமயங்களில் எங்களுடைய இரு கரங்களும் ஒருங்கிணைந்துதான் வேலைகள் செய்தாக வேண்டும் என்றிருக்கின்றன. அது சில சமயங்கள் என்பதை விட பல சமயம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த நேரத்தில் உணவு குடிபானங்கள் என்று வருகின்ற நேரத்தில் அதற்கு தோதுவான விதத்தில் கிளவுஸ்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அவைகளை ஏன் போடுகிறார்கள்? அவைகளை ஏன் பயன்படுத்த பணிக்கப்படுகின்றோம்? வலக்கரத்துக்கு போடாமல் இடக்கரத்துக்கு மாத்திரம் ஏன் போடுமாறு நாம் பணிக்கப்படுகின்றோம் என்றால், அந்த நேரத்தில் அந்த சுகாதார விவகாரங்களில் ஒரு படி மேலே இருந்து அது பேணி பாதுகாக்கப்படுகின்றன. எனவே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில், நிர்பந்தத்தில் என்று பல சந்தர்ப்பங்களில் உங்களுடைய உணவு விநியோகிக்கும் நிலையங்களுக்கு வருகின்ற வாடிக்கையாளர்களை மனம் நொந்தவர்களாக திருப்பி அனுப்ப வேண்டாம். பலர் அதை எப்படி சொல்வது என்று உள்ளத்தளவில் தவிக்கிறார்கள். எப்படி சொல்லி புரிய வைக்க? அந்த களத்தில் அந்த ஸ்தலத்தில் அதை புரிய வைக்க போனால் பல பிழையான புரிதல்கள், வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது என்று சொல்லி அதை மனம் வெறுத்தவர்களாக ஒதுங்கி போய்விடுகிறார்கள்.